ஹலோ மக்களே, நான் உங்கள் ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். நவம்பருக்காக நியூ ஷெட்யூல் மேக் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு டெய்லி ரொட்டீன், என்னோட டெய்லி ரொட்டீன் யாருக்காச்சும் சிமிலராக இருந்துச்சுன்னா நீங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம். காலையில் 5 to 5:30 வேக்கப் ஆகிட்டு ப்ரஷிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு படிக்க உட்காரலாம். ஏன் 5 to 5:30 அப்படின்னு போட்டிருக்கேன்னா, அலாரம் அடித்த உடனேயே எந்திரிச்சு அப்படியே படிக்க உட்காந்துட முடியாது, தூக்கம் கலையணும் இல்லையா? அதனால் அந்த அரை மணி நேரம் கேப் அப்படிங்கிறது தேவைப்படும். அதுக்குள்ளே ப்ரஷிங் முடிச்சுட்டு தென் 6 to 8 2 மணி நேரம் சாலிடாக யூனிட் 8ஓட ஸ்கூல் புக் லெசன்ஸை வந்து ரிவிஷன் பண்ணுவேன். ஸ்கூல் புக் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸ் புக் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸ்டார்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னெல்லாம் லெசன்ஸ் நான் டெய்லியும் படிக்கிறேன் அப்படிங்கிற ஷெடியூல் ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு 8 to 9 மார்னிங் ரொட்டீனோட பேலன்ஸ். ஸோ ப்ரஷ் மட்டும் தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால பாத்திங், ஈட்டிங் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 9 to 9:30 எஸ்டர்டேயோட ஸ்டடி ஹைலைட்ஸு. ஸோ குளித்த உடனே நான் வந்து சாப்பிட்டு முடிச்சிடுவேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து எஸ்டர்டே நம்ம படித்து முடிச்சதில் எதெல்லாம் பெண்டிங் இருக்குது அப்படிங்கிற ஹைலைட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்தது ஒய்டியோட கிளாஸ் நோட்ஸ் மேக்கிங் 9:30 to 10:30. நம்மளுடைய யூடியூப் சேனலில் 11 o'clock யூனிட் 8ஓட கிளாஸ் லைவ் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். அதோட ப்ரேயர் நோட்ஸ், நான் ஆல்ரெடி எடுத்து வச்ச நோட்ஸை வந்து ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிட்டு தான் 9:30 to 10:30 இந்த ஒரு 1 hour வந்து அந்த ஒரு நோட்ஸை நான் என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத ரிவிஷன் பண்ணுறதுக்கும் அண்ட் நோட்ஸ் மேக்கிங்கில் பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னா அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும். அதுக்கடுத்து 10:30 to 12 ஒய்டியோட லைவ். ஸோ ஒய்டி லைவ் இப்போ வரைக்கும் யூனிட் 8ஓட கிளாஸ் 4 டேஸோடது கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா யூடியூபோட பிளேலிஸ்ட்டில் யூனிட் 8 கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் கொடுத்துருப்பேன். அதில் வீடியோஸ் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது 11 to 12 யூனிட் 8ஓட லைவ் கிளாஸ் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு 1 மணி நேரம் லைவ் அப்படிங்கிறது இருக்காது, 20 to 30 minutes தான் லைவ் இருக்கும். அதுக்கடுத்து லைவ் எடுத்த வீடியோ எல்லாமே எடிட்டிங் வந்து 12 o'clock முடிச்சுட்டு தென் I'll ஸ்டார்ட் வித் மேக்ஸு டெய்லியும் 2 மணி நேரம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன். இந்த 2 மணி நேரம் செல்ஃப் ஸ்டடிக்காக மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ்க்கு நோட்ஸ் எடுக்கிற ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் இந்த 2 மணி நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நான் பார்ப்பேன். நெக்ஸ்ட்டு லஞ்ச் பிரேக் 1 மணி நேரம் 2 to 3. லஞ்ச் பிரேக் முடிச்சுட்டு நான் என்னோடய ரிலாக்ஸ் செஷனாக பார்க்குறது வீட்டு வேலையை தான். வீட்டு வேலை செய்யணுமே அப்படின்னு நினச்சிட்டு செய்யாமல் அதுவும் ஒரு வேலை தான் அப்படிங்கிறனால ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இது இருக்கட்டும் அப்படிங்கிறனால என்னெல்லாம் வீட்டு வேலை முடிக்க வேண்டியது இருக்கோ 3 to 5 அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 5 to 6 வாக்கிங் போவேன். ஒரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது கண்டிப்பாக. வீட்டு வேலை அப்படிங்கிறது வேறு, ஒர்க் அவுட் அப்படிங்கிறது வேறு. நம்ம வாக்கிங் போகிறது, ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணுறது, இதுவும் வீட்டு வேலையும் ஒன்றும் கிடையாது, ரெண்டுமே வந்து வேறு. ஸோ 5 to 6 வாக்கிங் முடிச்சுட்டு 6 to 8 ஜியாகிரஃபியோட மெயின்ஸ் கிளாஸு. நான் வந்து ஆன்லைனில் மெயின்ஸ் கிளாஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஜியாகிரஃபிக்கு. இதில் என்னெல்லாம் மெயின்ஸுக்கு நோட்ஸ் எடுக்கணும், ரிவிஷன் என்னெல்லாம் பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. காலையில் யூனிட் 8 ரிவிஷன் பண்ணுறேன், சாயங்காலம் ஜியாகிரஃபி ரிவிஷன் பண்ணுறேன். நமக்கு சிலபஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூனிட் 8க்கு அதிகமான வெயிட்டேஜ் இருக்கும், ஜியாகிரஃபிக்கு கம்மியான வெயிட்டேஜ் இருக்கும். அப்போ டெய்லி ரொட்டீனில் நான் ஒரு யூனிட் அதிக வெயிட்டேஜ் இருக்கிற மாதிரியும் ஒரு யூனிட் கம்மி வெயிட்டேஜ் இருக்கிற மாதிரியும் ரிவிஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 8 to 9 டின்னர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 9 to 10 நான் டேயில் என்னெல்லாம் முடிக்காமல் இருந்தனோ அதையும் முடிச்சுட்டு தென் I'll go to sleep. ஸோ ஃபுல் ஷெடியூலிங் நான் ஸ்க்ரோல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் ரீட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ரீட் பண்ணி பாருங்கள். 10 o'clock இல்லாட்டி 11 o'clock தூங்கிட்டாதான் காலையில் 5 to 5:30 எந்திரிக்க முடியும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.